ஓடும் ரயிலில் படிக்கட்டுகளில் நின்று ஆபத்தான முறையில் ஆட்டம் போட்ட இன்ஸ்டா ஷக்கீலா. ரயில்வே போலீசார் நடவடிக்கை மேற்கொள்ள நெட்டிசன்கள் கோரிக்கை. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் இன்ஸ்டாகிராம் வலைதளத்தில் ஷக்கீலா பானு என்ற பெயரில் இயங்கி வருகிறார். அதில் விளம்பர நோக்கத்துடனும் பொழுதுபோக்கு நோக்கிலும் பல வீடியோக்களை பதிவேற்றம் செய்து பல நெட்டிசன்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறார். இந்த நிலையில் அவர் நாமக்கல் ரயில் நிலையம் வழியாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் வரும் ரயிலில் ஆபத்தான பயணம் மேற்கொண்ட வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி நெட்டிசன்களின் பலதரப்பட்ட கருத்துகளுக்கு உள்ளாகியுள்ளது. அதில் ஆபத்தான முறையில் ஓடும் ரயிலில் படிக்கட்டுகளில் நின்றவாறு ஆட்டம் போட்டு அதனை வீடியோ பதிவு செய்து பதிவேற்றம் செய்துள்ளார். இந்நிலையில் இது குறித்து ரயில்வே போலீசார் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் நெட்டிசன்களால் முன்வைக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் ரயில் நிலையத்தில் நின்று கொண்டு தன்னுடன் வரவில்லை என்றால் தற்கொலை செய்வதாக கூறிய வீடியோவும் உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, இப்போ ட்ரெயின் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்துடும், சரியா, நம்ம இருக்கு நாகர்கோவில் போகணும், வெயிட் பண்ண முடியாது, நான் மட்டும் தான் இருக்கேன், பார்த்தியா ப்ரைவேட் ட்ரெக்கில்னா ட்ரெயினில் குதிச்சிருவேன், குதிக்க மாட்டேன், பயமாக இருக்குது, நான் என்ன 2 பேர் சேர்ந்து போவோம். அதன் பின் ஓடும் ரயிலில் படிக்கட்டுகளில் நின்று ஆட்டம் போட்ட வீடியோவும் சமூக வலைதளங்களில் வைரலாகி நெட்டிசன்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ வைரலானதை அடுத்து செய்த தவறிற்கு மன்னித்து விடுங்கள் என்று கூறி மன்னிப்பு வீடியோவையும் வெளியிட்டுள்ளார். இந்த ட்ரெயினில் போகிற மாதிரி படிக்கட்டி நின்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அது வந்து நான் கேஷுவலாக விளையாட்டுக்கு பண்ணது இவ்வளோ நான் சீரியஸாகவே நினச்சி பார்க்கல. நான் எப்பவுமே பொதுவாக வந்து ரீல்ஸ் பண்ணுவேன். அது வந்து எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு என்னைய ரொம்ப பேர் வந்து இதாகிடுச்சு. எனக்கு அவன் ஃபேஸ் வந்து வெளியே தலை காட்டணும்னு சொல்லலாம். நியூஸ் பேப்பரில் வந்துருச்சு, அப்புறம் செய்தியில் எல்லா இடத்துலையும் வந்து ஹெட்லைனாக எனக்கு தான் இருக்குது. கேரளா, சென்னை எல்லா ஊர்லேயுமே என்னோட ரீல்ஸ் போட்டு இந்த மாதிரி பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸோ தயவு செஞ்சு இதை எனக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டேன். எனக்கு எல்லாரும் கேட்கும்போது கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. தப்பு தான், எனக்கு அது தெரியல. ஸோ அது விளையாட்டுத்தனமாக பண்ணிட்டேன். இவ்வளோ ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் வீடியோ டெலிட் பண்ணிட்டேன். ஸோ வந்து எனக்கு அந்த ஒரு நியூஸை பார்க்கும்போது இந்த பாலிமர் நியூஸு எல்லா நியூஸுமே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இது ஆயிடுச்சு. என்னால் எல்லாரும் கேட்டு போவாங்க, அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதை நான் தப்பு தான் உணர்ந்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணுறது வீடியோ பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அப்புறம் கடைசியில் இதெல்லாம் நிறைய ரிஸ்க் இருக்குது. நான் ஏதாவது ஒரு கேஷுவலாக நான் பண்ணிட்டேன், அதனால இப்போ நான் கஷ்டப்படுறேன். மேலுமே நான் சீரியஸாக சொல்கிறேன். ஒரு வேளை நான் மேபி அந்த வீடியோ பண்ணும்போது நான் சிறப்பாக இருந்தாலும் ஒரு வேளை நான் டெத் ஆகிருக்கலாம், இல்லை ஏதாவது கூட ஆயிருக்கல, கை கால் போயிருக்கலாம். அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் பண்ணிடாதீங்க. உங்கள் ஃபேமிலிக்காகவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். எங்கே போனாலும் சேஃப்டியாக இருங்க. எங்கெங்கே இடத்துல கரெக்டாக இருக்குமோ அந்தந்த இடத்துல இருங்க. தேவையில்லாமல் வந்து இந்த மாதிரி அன்வான்டாக போய் எல்லாத்துக்கும் வந்து எடுத்துக்காட்டலாம், என்ன மாதிரி இருக்காதீங்க. எனக்கு கஷ்டமாயிட்டேன். எனக்கு அதை பார்க்க முடியல. எனக்கு எல்லாருமே வந்து ஷக்கீலா பானு அப்படி நியூஸ் எனக்கு கேட்கும்போது ரிப்பீட் கேட்கும்போது எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. எனக்கு தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி ட்ரெயினில் போகும்போது அந்த மாதிரி படிக்கட்டில் தயவு செஞ்சு நின்று